மாவட்ட துணை செயலாளர் ரஹ்மான் அவர்களே, தமுமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அப்துல் ஹக்கீம் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் ஜெம் பாபு அவர்களே, மாமக மாவட்ட பொருளாளர் சுலைமான் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் சின்னு என்ற சர்புதீன் அவர்களே, மாவட்டத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் சாதிக் அலி எம்சி அவர்களே, தமுமுக மாவட்ட செயலாளர் அஹமது கபீர் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு தம்பி பழனி ஃபாரூக் அவர்களே, நன்முறை ஆற்றிருக்கின்ற கிளையினுடைய துணை செயலாளர் அப்துல் ஹக்கீம் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கழக செயல் வீரர்களே, நிர்வாகிகளே, இல்லங்களிலே அமர்ந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ சமுதாயமே, இளைஞர் சமுதாயமே, பல்வேறு மதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தொப்புள் குடி உறவுகளே, பல்வேறு அமைப்புகளிலே, அரசியல் கட்சிகளிலே சமூக சிந்தனையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, காவல்துறை மற்றும் உளவுத்துறை சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக தேசம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நாடு. இந்தியா என்பது ஒரு செக்குலரிச தேசம், மதச்சார்பற்ற நாடு என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நாடு இந்தியா. எந்த மதத்திற்கும், எந்த ஜாதிக்கும், எந்த ஒரு குழுக்கும், எந்த ஒரு இனத்திற்கும் சொந்தமான தேசம் அல்ல இந்தியா. இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 126 கோடி மக்களின் உணர்வுகள், உரிமைகள், அடிப்படை வசதிகள் அத்தனைக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற தேசம் இந்தியா. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள், தலிகள், மதம் சாராதவர்கள், கடவுள் நம்பிக்கையாளர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், சாமியார்கள், பண்டாரங்கள், பரதேசிகள் அத்தனை பேருக்கும் சொந்தமானது இந்திய தேசம். அனைவரும் உரிமையும் இந்திய தேசத்திலே மதிக்கப்படும், அனைவருடைய வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்படும், அவர்களின் வழிபாட்டு உரிமைகள் நிலைநிறுத்தப்படும் என்பது இந்திய தேசத்தின் அரசியல் சட்ட சாசனம் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கின்ற உரிமை. அந்த உரிமையை ஏற்றுக்கொண்டு ஆண்டாண்டு காலமாக இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சட்டம் அதனுடைய கடமையை செய்கிறது. இந்திய தேசத்தை ராணுவம் பாதுகாக்கிறது. மாநிலங்களிலே காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. மாநில ஆட்சிகளை யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஆட்சி நடத்துகின்றார்கள். அதிகாரம் மட்டம், உளவுத்துறை, அதேபோல ஊடகத்துறை, இவைகளெல்லாம் இந்திய தேசத்தினுடைய நன்மைகளிலே பங்கெடுத்துக் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ முடியாத ஒரு நிலையை அவர்கள் செயற்கையாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவ மக்கள், ஜைனர்கள் இந்த தேசத்திலே வாழ முடியாத நிலைகளை பாரதிய ஜனதா, அதை சார்ந்திருக்கின்ற பார்ப்பன பாசிஸ்டுகள் இந்திய தேசத்திலே தொடர்ந்து அவர்களுடைய இறையாண்மையின் மீது, வழிபாட்டு முறைகளின் மீது, வழிபாட்டு ஆலயங்களின் மீது, அவர்களுடைய நம்பிக்கைகளின் மீது, அவர்களுடைய மானத்தின் மீது ஒரு அறிவிக்கப்படாத போரை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிராயுதபாணிகளாக இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
சிறுபான்மையின மக்கள் நிராயுத பாணிகளாக ஆயுதம் ஏந்தாதவர்களாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்துக் கொண்டு. ஆனால் ஆயுதத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஆளுகின்ற அரசு, மக்களுடைய வரிப்படங்களிலே சட்டை போட்டுக் கொண்டிருக்கிற இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மோடி, இந்திய தேசத்தினுடைய அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக உறுதிமொழி எடுத்திருக்கின்ற ஒரு கோமாளி, அந்த மக்களை பாதுகாப்பதிலே இருந்து தடம் புரண்டு RSS சங்க பரிவார கும்பல்களை பாதுகாக்கின்ற ஒரு நிலைமை இந்த நாட்டில் ஏற்படுகின்ற போதெல்லாம் அமைதி அதன் இயற்கை தன்மையை இழந்து விழிபிதுங்கி நிற்கின்ற காலம் இந்த காலம். அமைதி இழந்து விழிபிதுங்கி நிற்கக்கூடிய நிலைமை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்திய தேசத்தின் கடலோரங்களாகட்டும், நிலப்பரப்புகளாகட்டும், பள்ளத்தாக்குகளாகட்டும், பனிப்பிரதேசங்களாகட்டும், மலைவாழ் மக்களாகட்டும், அனைத்து மக்களும் உறங்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரால்? அது யாரால்? அது யாரால்? இந்திய தேசத்தினுடைய பார்ப்பன பணியா கும்பல் RSS பயங்கரவாதிகளால் அவர்கள் நடத்துகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய ஆட்சியால் இருக்கின்றன. பத்திரிகைகள், ஊடகங்கள் இதை வெளிக்கொண்டு வர வேண்டியவர்கள் மிக சாமர்த்தியமாக இதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்திலே கேரளாவிலே உள்ள கைரளி தொலைக்காட்சி, ஏசிநெட் தொலைக்காட்சி, மனோரமா தொலைக்காட்சிகள் காட்டுகின்ற செய்திகள் கூட தமிழ்நாட்டினுடைய செய்தி ஊடகங்கள் இந்தியாவை பற்றி காட்டுவதில்லை என்று நான் சொன்னால் அந்த வார்த்தையை மறுப்பதற்கு இந்திய தேசத்திலே எந்த ஊடகமும் தயாராக இல்லை. பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய உரிமைகளை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு பாகம்தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளாக இந்த நாட்டில் அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்கின்ற, உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பாதுகாத்து அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற பேரமைப்பு தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மூலையில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பெரிய முகாமு தான், ஒரு பேரமைப்பு தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். வேறொன்றுமல்ல. உங்களை காட்டி மக்களிடத்திலே ஓட்டு வாங்கி சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அமைப்பல்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். வெகு தூரமாக முஸ்லிம்கள் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியை மிக தூரத்திலே நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் வேடிக்கை பார்த்தால் இந்த தேசத்தில் நீங்கள் வாழ முடியாத நிலை. உங்கள் கண்ணுக்கு முன்னால் உங்கள் தாய்மார்கள் சித்திரவதை செய்யப்படுகின்ற ஒரு நிலை, உங்கள் மனைவிமார்கள் கற்பழிக்கக்கூடிய நிலை, உங்கள் பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள் மகனுக்கு முன்னால் தாய் கற்பழிக்கக்கூடிய நிலை இந்த நாட்டில் ஏற்படுகிற போது நீங்கள் ஒரு நாள் துக்கப்படுவீர்கள். நம்மை ஒன்றுபடுத்தக்கூடிய, நம்மை ஒன்று சேர்த்தக்கூடிய, நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அமைப்புகள், கட்சிகளை புறந்தள்ளி இந்த நாட்டின் வேடதாரிகளான அரசியல் நாய்களுக்கு நாம் ஓட்டு போட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுகின்ற நாள் மிக அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கையாக இந்த மேட்டுப்பாளையத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மும்பையிலே தாக்குதல், மீரட்டிலே தாக்குதல், அஜ்மீர் தர்காவிலே தாக்குதல், பீவண்டியிலே தாக்குதல், சூரத்திலே தாக்குதல், குஜராத்திலே தாக்குதல், ஆந்திராவிலே தாக்குதல், கேரளாவிலே தாக்குதல், காஷ்மீரிலே தாக்குதல். இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்களும் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எச்சரிக்கையாக இருங்கள் முஸ்லிம்களே, நீங்கள் ஒரு குலை காய்களாக இருங்கள் என்று இதே இடத்திலே இந்த மேட்டுப்பாளையத்திலே பல முறை
நாங்கள் மேடை போட்டு முஸ்லிம்களை ஒன்று சேர்த்துவதற்காக உரிமைகளுக்காக போராட வாங்கள். நீங்கள் ஆயுதம் எடுக்க வேண்டாம். உரிமைகளுக்காக ஒரு வார்த்தை உங்கள் நாவால் சொல்லுங்கள். நாரே தக்பீர் என்று நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று பலமுறை இந்த மேட்டுப்பாளையத்திலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். நீங்கள் அதிமுகவில் இருக்கலாம், திமுகவில் இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கலாம், எந்த எரும மாட்டு கட்சியிலோ நீங்கள் இருந்து தொலைங்க. ஆனால் உங்கள் சமூகம் பாதிக்கப்படுகிற போது, உங்கள் பள்ளிவாசலுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிற போது, உங்கள் குல பெண்கள் காஷ்மீரில் கற்பழிக்கப்படுகிற போது நாரே தக்பீர் என்று ஒருமித்த குரலிலே நீங்கள் ஒன்று சேர்ந்து சொல்லுங்கள் என்று சொன்ன போது அங்கேயும் நீங்கள் கட்சியை பார்த்தீர்கள், அங்கேயும் நீங்கள் அமைப்பை பார்த்தீர்கள், தூணாக நின்று எங்களை நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டு சமையல் அறையிலே என்ன சமைக்க வேண்டும் என்பதை RSS காரன் முடிவு செய்து காத்துக் கொண்டிருக்கின்றான். இருபத்தி 21 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர் யார்? இந்தியாவிலே படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிற சமூகம் எது என்று நாம் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும், யாரை நீங்கள் மதிக்க வேண்டும், எவனை நீங்கள் தூற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பட்டி தொட்டி எல்லாம் மக்களிடத்திலே போய் சொல்லுது. தாய்மார்களை திரட்டியது. விழிப்புணர்வு அடையுங்கள், ஒன்று சேருங்கள் என்று கத்தினோம், கதறினோம். இன்னைக்கு உங்க வீட்டு அடுப்படியில வந்து உட்கார்ந்து இருக்க RSS காரன் மாட்டுக்கறி சமைச்சுனா கொன்றுவேன்னு சொல்றான். என்ன பண்ண முடியும்? அது போலீஸ் பாதுகாப்பு. அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆட்சியாளர்களுடைய ஏவல் அடிமைகளாக இந்திய தேசத்தின் காவலர்கள் மாறிவிட்ட கொடுமையை நான் இன்றல்ல நேற்றல்ல பலமுறை சொல்லி இருக்கிறேன். யார் ஆட்சியிலே இருப்பார்களோ அவர்களை அனுசரித்துத்தான் காவல்துறை செல்ல முடியும், அதல்லாமல் செல்ல முடியாது. இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் RSS ஆக இருந்தால் அந்த RSS எண்ண ஓட்டங்களை, சட்டங்களை மதித்து நடப்பார்கள் காவல்துறை. எதுவும் செய்ய முடியாது.